சட்டப்பேரவையில எடப்பாடி பழனிசாமியும் அவங்க டீமும் வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அதுதான் செம ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் முழு விவரம் இந்த டீட்டெயிலா சொல்ல போறேன். சோ இப்ப என்ன நடக்குது, யார் அந்த தியாகி அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ஒரு டேக்லைனாவே வச்சுக்கோங்களேன். இதை என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அண்ட் அவங்க எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய ஷர்ட்ல ஒரு பேட்ஜா வந்து ரெடி பண்ணி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்தோம். நிறைய விதங்கள்ல அவங்களுடைய எங்களுக்கு தேவையில்ல, அது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. முக்கியமான ஒரு விஷயம், திமுக மேல ஒரு பெரிய ஊழல் அப்படி நடந்திருக்கு, 1000 கோடி அளவுக்கு வந்து ஊழல் நடத்திருக்கீங்க, இதற்கான ஒரு பதில் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பில் ஒரு கேள்வியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ரைசிங் ஸ்டேட்ல இருக்கிற அவருக்கான ஒரு பதில் இப்ப வரைக்கும் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டாஸ்மாகினுடைய ஹெட் ஆபீஸ் உட்கொண்ட ஒரு 3 நாளா வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஒரு மிகப்பெரிய சோதனையை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஊழலுக்கு எதிர்ப்பான சட்டம் அப்படின்ற ஒரு ரீதியில அவங்க என்னென்னவோ விஷயங்களை இப்ப டாக்குமெண்ட்ஸாவும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், இவங்க பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், யார் என்ன வேணா பேசுங்க, நான்லாம் வாயை திறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மேலகம் கம்முன்னு தான் இருக்காங்க. சரி, இது ஏன் இன்னும் பேசல அப்படின்றதான் அழுத்தமா எல்லாரும் கேட்டுட்டே இருக்கும் போது, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சரியா வராது போல இருக்கு, பேட்ச் போட்டுட்டு போய் நம்ம இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யோசிச்சு பேட்சோட போயிட்டு சட்டப்பேரவையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. பெண்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது திமுக ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாக்ல இவ்வளவு கோடி அளவுக்கு ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறது அவர் வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் கேள்வியா இருக்கு. ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு கீழே இடி வச்சிருக்கிற வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றதும், டாஸ்மாக் ஸ்டாஃப்ஸ்க்கு மது ஆலயம் லஞ்சம் கொடுக்கறதும், கொள்முதலை குறைச்சி கணக்கு காமிக்கிறதும், பணியிட மாற்றம், நிறைய லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கறது, அது வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் உயர் அதிகாரிகளுக்கு மதுபான நிலையங்கள் எல்லாமே நேரடியா தொடர்பு வச்சுக்கிட்டு நிறைய ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுலயும் ஸ்கேம் அப்படிங்கிறதும், அண்ட் போக்குவரத்து நிறுவனத்துக்கு மட்டும் டாஸ்மாக் ஹெட்ல இருந்து மொத்தம் 100 கோடி அளவுக்கு அவங்களுக்கு கைமாற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து 1000 கோடி அளவுக்கு ஊழலை அவங்க கரெக்டா காமிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க கேட்கிற ஒரு கேள்வி. இதற்கான ஒரு பதில் இது வந்து சட்டப்பேரவை ஆகட்டும், எங்கேயா இருந்தாலும் இதற்கான ஒரு பதில் கொடுக்கிறோம். ஏன்னா இது முழுக்க முழுக்க மக்களுடைய பணம் ஏமாத்தி சுரண்டி இவங்களுக்குள்ளேயே ஏன் போகணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ராங்கா கேட்டுட்டு இருக்காரு. சோ தட் அந்த பேட்ச் யார் அந்த தியாகி. சோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.